ஹாய், ஐ ஆம் குமரவேல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சோஷியல் மீடியா போஸ்ட் கிரியேட் பண்ணுறது மூலிமா ஒரே ஆர்டரில் எப்படி 200 USD ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் மீடியா போஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ கிக்ஸ் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000க்கு மேலே கிக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட கீவேர்டை கரெக்டாக சூஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்கு இவ்வளோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராம்னு போடுறேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் போடுறேன். ஸோ இதுக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 72,000 கிட்டத்தட்ட 72,000 பக்கம் இருக்குது காம்படிஷன். ஓகேங்களா, வெறும் ஃபேஸ்புக் மட்டும் போட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், வெறும் ஃபேஸ்புக் போஸ்ட்னு போட்டாக்கா 4,000 காம்படிஷன் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வெறும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு போட்டாக்கா 8,000 பாருங்க காம்படிஷன் இருக்குது. இன்னொன்று சர்ச் பண்ணலாம், ஒரு நிமிஷம். லிங்க்டின் போஸ்ட் இதுக்கு பாருங்கள் வெறும் 352 காம்படிஷன் தான் இருக்குது. நீங்கள் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிக் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வித்தின் அ வீக்கில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2-3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறையா கிக்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னாக்கா லிங்க்டின் போஸ்ட் அப்படின்றத மெயின் கீவேர்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்றத செகண்டரி கீவேர்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து சோஷியல் மீடியா போஸ்ட்டை வந்து தேர்டு கீவேர்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது மூணையும் வச்சு கிக் கிரியேட் பண்ணுங்கள். எப்படி கிக் கிரியேட் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல் டியூட்டோரியலாக. அந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துட்டு வந்து இதை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இவர் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இது வரைக்கும் 54 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 3 ஆர்டர் வந்து க்யூவில் இருக்குது. ஓகேங்களா, இவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா 7 போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து $30 சார்ஜ் பண்ணுறாரு. ஒரு ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110. ஓகேங்களா, லைக் இவர் சோஷியல் மீடியா போஸ்ட்னாக்கா என்ன சைஸ் வேணாலும், லைக் இன்ஸ்டாகிராமுக்கு ஃபேஸ்புக்கு எதுக்கு வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ரீமியம்னு போனாக்கா 60 சோஷியல் மீடியாவுக்கு வந்து 220 சார்ஜ் பண்ணுறாரு. இங்கே ஹை ரெசல்யூஷன் ஜேபிஜி சேம் தான். ஆனால் பட் அவர் எக்ஸ்ட்ராவாக கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இது போடுறாரு. ஹை ரெசல்யூஷன் பிஎன்ஜி ஃபைலு ஃப்ரீ ஸ்டாக் இமேஜ் அப்படின்றது எல்லாமே இதுலேயுமே அதே சேம் தான் ப்ரொவைட் பண்ண போகிறாரு. பட் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷனுக்காக இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம போஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க காட்டுறேன் நான். அதுக்கு வந்து நீங்கள் கேன்வாக்குள்ளே வந்துடுங்க. கேன்வா பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுனாக்கா நான் கேன்வாவை பற்றினா ஃபுல் டியூட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு வந்து கேன்வா கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கேன்வாவில் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கிரியேட் டிசைன் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு கிளிக் பண்ணினாக்கா இங்கே வந்து பிளாங்காக ஒரு பேஜ் வந்துடும். இங்கே டெம்ப்ளேட்ஸ் இங்கே வந்துடும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நேராக இங்கே வந்துட்டு டெம்ப்ளேட்ஸில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு இங்கே இருக்குது பாருங்கள். இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ இல்லை ஃபேஸ்புக் போஸ்ட்டோ இல்லை லிங்க்டின் பேனர்ஸோ ஓகேங்களா, நீங்கள் எது வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கேயே பாருங்கள் ஆப்ஷன் இருக்குது ஃப்ரீ அண்ட் ப்ரோன்னு சொல்லிட்டு. நான் ஃப்ரீ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ செலக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களோட கிளைண்ட் வந்து என்ன மாதிரி கேட்குறாரு, என்ன டாபிக் அவர் கேட்குறாருன்றதுக்காக இங்கே பாருங்கள் ஒரு சில ஃபில்டர் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட்டை பற்றி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஃபுட்டுன்னு கிளிக் பண்ணினாக்கா ஃபுட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். ப்ரோ வெர்ஷனில் தான் நீங்கள் இதை எடிட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதை விட்டுருங்க. இங்கே ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள், லைக் இது பாருங்கள், இது ஃப்ரீயாக இருக்குது, இது ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா, லைக் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க.
லைக் இந்த மாதிரி கூட. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா என்ன ஆகுனாக்கா, இங்கே பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அதனோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்கன்னா இங்கே வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், இதில் இருக்கிற கொஞ்சம் நல்ல நல்ல இதெல்லாம் இந்த மாதிரி கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கார்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோல்டரில் காட்டும். எங்கே காட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹோம் போயிடுங்க. ஆல் யுவர் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு சாரி அங்கே இல்லை, ஆல் யுவர் ஃபோல்டர்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே போயிட்டு இந்த லைக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைக்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த போஸ்டிங் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம்னாக்கா பாருங்கள், இந்த பிராண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குங்களா, இந்த இமேஜ் வந்து எனக்கு அவங்க 4 இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்டில். நான் போய் சும்மா டம்மியாக ஃபுட்டுன்னு அடிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வருது. நான் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே விட்டேன் அப்படின்னாக்கா இங்கே அந்த இமேஜ் ரீப்ளேஸ் ஆகிடும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு போய் இங்கே விடுறேன். சாரி பாருங்கள், இது ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 4 இமேஜும் மாற்றிக்கிட்டு உங்களுக்கு வேணும் அந்த கலர் மாற்றணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் மாற்றிட்டு டவுன்லோடில் போயிட்டு பிஎன்ஜின்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஃபுல்லாக. இந்த இமேஜை வந்து நீங்கள் கிளைண்ட் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் இந்த ஆர்டரில் சொன்ன மாதிரி எவ்வளோ இமேஜ் 60 வேணும்னாக்கா நீங்கள் 60 கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் நல்ல நல்ல டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லைக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் உங்களோட இந்த லிஸ்ட்டில் காட்டும். நீங்கள் உங்களுக்கு அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.